ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுடைய சேனல் தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ். நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மளிகை சாமான்கள் எல்லாமே வந்து நம்ம வெளியில போய் பைக் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கங்கே போய் கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே நம்மளுடைய ஊரில் இருக்கிற ரேஷன் கடையிலே வாங்குறதாக அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய தமிழக அரசுக்கு சலீட் போட்டுக்கிறோம். 500 ரூபா மட்டும் கொண்டு போனால் போதும். அந்த 19 வகையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்கி நம்ம ஊர்லேயே இருக்கு கடை, ஊர்லேயே வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே இருப்போம். ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை கொஞ்சம் நம்ம வந்து கடைபிடிப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. வாங்க, அது என்னென்ன பொருள், அது எப்படி வந்து வாங்குறது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள போய் முழுமையாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் வந்து ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை மறந்துடாம கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு பார்த்துக்குருவீங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ் அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வந்து கிரியேட் அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பஸ்ஸில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் சிம்பலை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்மால் கார்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ரேஷன் கார்டு போங்க. ரேஷன் கார்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஊருன்னு இருந்தால் அந்த ஊரில் கண்டிப்பாக வந்து ரேஷன் கடை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஊரில் வந்து 100 ஊருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு மளிகை கடைக்கும் போய் நீங்கள் வந்து தேவையான பொருட்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போனால் கண்டிப்பாக வந்து லைனில் வந்து நிற்கணும். அப்புறம் இங்கே வந்து அந்த மாதிரி நோயில் உள்ளவங்க வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம அரசாங்கம் என்ன சொன்னாங்களோ அதை கடைப்பிடிச்சி கொஞ்ச நாளைக்கு நம்ம இருந்தோம்னா அந்த நோயிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் வந்து ரேஷன் கடையிலே வந்து இந்த மாதிரி மளிகை சாமான்கள் எல்லாமே ஒரு 19 வகையான மளிகை சாமான்கள் எல்லாமே ரேஷன் கடையிலே வந்து கொடுத்துக்குவாங்க. அது எல்லாமே நம்ம போய் வாங்கிக்கலாம். இப்போ வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதோடைய விலைகள் என்ன அப்படின்றத இந்த சைடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேஷன் கடையில் என்னென்ன விலைன்றதும் போட்டிருக்காங்க. சரிங்களா, வந்து விவரம் போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து அளவு போட்டிருக்காங்க, அதுக்கு பிறகு விலை ரூபாயின்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற மதிப்பீடு. இந்த சைடு வந்து வெளிச்சந்தை விலை அப்படின்னா வெளியில் உள்ள வாங்குறது. சரிங்களா, இப்போ வந்து இதிலே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து விவரம் அப்படின்னா துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை கிலோ 57 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. உளுந்தம்பருப்பு அதே மாதிரி அரை கிலோ வந்து 64 ரூபா 70 பைசா. அதே மாதிரி கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அப்படியே ஒவ்வொன்றும் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிளகு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமு, சீரகம் 100 கிராமு, கடுகு 100 கிராமு, வெந்தயம் 100 கிராமு, தோசைப்புளி 1/4 கிலோ, இந்த மாதிரி எல்லாமே பொட்டுக்கடலை எல்லாமே அதை அப்படியே பூரா போட்டிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. கொஞ்சம் கூட நான் வீடியோ வந்து அப்படியே நிப்பாட்டுறேன். நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத மொத்தம் வந்து ஒரு 500 ரூபா மட்டும் கொண்டு போனால் போதும். சரிங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்கள், விருப்பம் இல்லைண்டா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து நம்ம கையில் இருந்தால் காசு கொண்டு போகணும். சரிங்களா, இந்த 500 ரூபாயெல்லாம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஏற்ற மாட்டாங்க. 500 ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரேஷன் கடை எடுத்துகிட்டு போகணும். கையில் உங்களுடைய காசை வந்து 500 ரூபா கையில் எடுத்துகிட்டு போய் தான் அந்த பொருளை வந்து வாங்கணும். வெளியில் போய் வாங்கணும் அப்படின்னா அது வந்து 500 ரூபாய்க்கு மேலே போயிடும். சரிங்களா, வெளியில் போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து 597 ரூபா வருது. சரிங்களா, இதே நம்ம ரேஷன் கடையில் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைய கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, வேறு எதுவும் நம்ம எடுத்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரேஷன் கடை எடுத்துகிட்டு போக வேண்டியது 500 ரூபா எடுத்துகிட்டு போய் பையில் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கடைக்கு போயிட்டு நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ கட்டுப்பாடுகள் வந்து எப்படி வந்து தள்ளி நின்று ஒரு வரிசையாக தள்ளி நின்று ஒழுக்கமாக வந்து அதை கடைப்பிடிச்சு நம்ம எப்படி வந்து அதை வாங்கி அதை செல்வது அப்படின்றத ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் அதை பற்றி வந்து அங்கே 2 பேர் வந்து சொல்லுவாங்க. காவல்துறை அதிகாரி கூட வந்து அதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து கடைப்பிடிச்சி ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நோய்களிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு நிறையா வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, மக்களை வச்சு தான் எல்லாமே. சரிங்களா, மக்கள் இல்லாமல் அரசாங்கம் கிடையாதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம வந்து கேட்க கேட்க நம்மளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சரிங்களா. ஏழை எளிய மக்கள் வந்து இப்படி போனால் உயிரை காப்பாற்றலாமா, அப்படி போனால் உயிரை காப்பாற்றலாமா, இப்படி இருந்தால் கட்டுப்படுத்தலாமா, அப்படி இருந்தால் கட்டுப்படுத்தலாமா அப்படின்னு நம்மளுடைய அரசாங்கம் நிறையா வந்து நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோட நல்ல ஒரு தகவலோட சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.